இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட கணவனை கொடூரமான முறையில் கொலை பண்ணி அந்த கொலையை மறைக்க போராடக்கூடிய ஒரு பெண்ணின் கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தில் இவங்க பேசியிருக்கக்கூடிய பெண்ணியம். அதாவது எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அதில் பெண்களை ரொம்ப குறைவாக பார்க்குற ஒரு மனப்பான்மை இருக்குது அப்படின்றத ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆணே தவறு பண்ணியிருந்தாலும் அந்த பெண் மேலே ஏதாவது தவறு இருக்கா, அவள் போடுற ட்ரெஸ்ஸு சரியில்லாமல் இருக்கோ, இல்லை அவள் நடந்துக்கிற விதம் சரியில்லாமல் இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான பார்க்குற ஒரு விஷயம் இருக்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ லிஜோ மூலோட கேரக்டர் அப்படின்றது பயங்கர பவர்ஃபுல்லாக அமைச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜென்டில் உமன் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சாந்தமான ஒரு பெண் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. திடீர்னு அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் மட்டும் இவங்களா கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக் நமக்கு இருக்கும். பட் எந்த விதமான ஷாக்குமே காட்டாமல் ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். எல்லாத்துக்கும் மேலே லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் ஏராளம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படம் ஒரு டீசெண்டான அட்டெம்ப்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.